அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னைய பதிவில் நம்ம வீடியோவில் போட மாட்டோன்னு சொல்லியிருந்தோம், யூடியூப்பில் போட மாட்டோன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம தெரிஞ்ச நண்பர் மூலிமா அவங்க போடுங்கன்னு பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் போடுறோம். அதே மாதிரி நீங்களும் உங்களோட அதாவது ஜாதகம் போடணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் நாங்களும் போட போகிறோம். அவங்க இன்றைக்கி முழுக்கவே இல்லைங்க, எங்களோட இது நீங்கள் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எல்லா வகையான கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் ஜாதகம் போட்டு கொடுத்துருக்குறாருங்க. மெயினாக மறுமணம் தான் அதிக அளவில் கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க பெண்கள், மெயினாக பெண்கள் அதாவது கணவனால் கைவிடப்பட்டவங்க, விதவைங்க, ஏழைங்க, ரொம்ப கம்மியாக படித்தவங்க, அப்படி தான் அவங்க கேட்டுட்ருக்காங்க. அவங்க முடிஞ்ச வரைக்குமே எங்களுக்கு குடும்ப பாங்கான பொண்ணாக இருந்தால் போதும், வேறெல்லாம் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல, பவுனோ இல்லை வசதி வாய்ப்போ இல்லை சீர்வரிசையோ எதுவுமே எங்களுக்கு தயவுசெய்து வேணான்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க தாராளமாக நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முழுக்கவே நான் திருமண அமைப்பாளங்கிறதுனால நம்மக்கிட்ட ஜாதகம் நிறைய இருக்குங்க. இது எக்காரணத்து கொண்டும் எந்த சூழ்நிலைக்காகவும் நாங்கள் இது யூடியூப்புக்காகவோ வீடியோக்காகவோ நாங்கள் போடலை. நாங்கள் எங்களோட தொழிலுக்காக நாங்கள் போடுறோம். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க தாராளமாக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்களோட விருப்பங்களை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.